தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 27 கிலோ தங்க நகைகள் மற்றும் 1562 ஏக்கருக்கான சொத்து ஆவணங்கள் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டன. 1991 முதல் 96 காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீது வழக்கு தொடரப்பட்டது. அப்போது அவரது வீட்டில் சோதனை நடத்திய லஞ்ச ஒழிப்பு போலீசார் தங்கம், வைரம், வெள்ளி உள்ளிட்ட நகைகள், புடவைகள், காலணிகள், கைக்கடிகாரங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், சொத்துக்களின் ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை கைப்பற்றினர். பின்னர் இவ்வழக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டதால் கைப்பற்றப்பட்ட பொருட்களும் கர்நாடக அரசின் கருவூலத்தில் பத்திரமாக வைக்கப்பட்டன. இந்த வழக்கு முடிவடைந்ததைத் தொடர்ந்து ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தனது அத்தையின் சொத்துக்களை தன்னிடம் ஒப்படைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதையடுத்து பெங்களூரு சிறப்பு நீதிபதி மன்றத்தில் நீதிபதி மோகன் முன்னிலையில் ஜெயலலிதாவின் 27 கிலோ தங்க நகைகள் மற்றும் 1562 ஏக்கருக்கான சொத்து ஆவணங்கள் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் ஜெயலலிதாவின் சொத்துக்களை தமிழக அரசிடம் ஒப்படைக்கும் பணிகளை தொடங்கியது. 27 கிலோ தங்க நகைகள் மற்றும் 1562 ஏக்கருக்கான சொத்து ஆவணங்கள் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டன.